நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே வேண்டுகின்றோம். அது தனி ஜெபமாக, குடும்ப ஜெபமாக, குழும ஜெபமாக, ஒன்றிணைந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு இன்றைய நாளில் கொடுக்கிற மிகப்பெரிய அடையாளம், ஆசீர்வாதம் எதுவெனில், எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே பிரசன்னமாயிருக்கிறேன் என்று அவருடைய உறுதியான, உண்மையான, நீடித்த நிலைத்த பிரசன்னத்தை நமக்காக விட்டு கொடுக்கின்றார், நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். இன்றும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஒருமித்து ஜெபிக்கிற பொழுது கடவுள் நமக்கான ஆசிரை நிறைவாக கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தனி ஜெபத்தை விட அல்லது தனித்தனியாக அமர்ந்து ஜெபிப்பதை விட ஒன்றாக இணைந்து ஜெபிப்பதில் இருக்கிற வல்லமையை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு உணர்த்துகிறார். திருத்தூதர் பணிகள் நூல் 1ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில், மாடி வீட்டு அறையிலே அன்னை மரியாவும் திருத்தூதர்களும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றதாக விவிலியம் சொல்லுகிறது. ஆக இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், குடும்பமாக இணைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், குடும்பமாக இணைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், எல்லாரும் இணைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற பொழுது அதன் வல்லமை நாம் யதார்த்தமாக பெறுவதை விட அதிகமானது என்பதையும், ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற பொழுது அது இன்னும் ஆழமானது என்பதையும் உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவாவும் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை வேறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-7 மற்றும் அதிகாரம் 10, இறைவசனங்கள் 18-22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரைத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலைக்கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல்வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாய்ப்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கேபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகசாயல் கேபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 113. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார்.
பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 18 இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும். அல்லது என்னும் அரைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடல் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடல் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலும் வரி தண்டவர் போலும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கிறது. எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், இறைவேண்டல், மன்றாட்டு, விண்ணப்பம் என்று இந்த ஜெபத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை, சிந்தனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். திருப்பலிக்கு வருகிற பொழுது நாம் மன்றாட்டு என்று சொல்லுகிறோம், விண்ணப்பங்களை மேலே எழுப்புங்கள் என்று சொல்லுகிறோம். அதே போல் ஒவ்வொரு ஜெப வேளையிலும் இந்த ஜெபத்தினுடைய தன்மைகள் இடத்திற்கு இடம்வாறு, மனிதர்களுக்கு மனிதருக்கு ஏற்றவாறு, சூழலுக்கு சூழல் ஏற்றவாறு அது மாறுகின்றது, மாற்றப்படுகிறது என்பதே உண்மை. ஆனால் ஜெபம் என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்று ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, தன்னை நம்பி வந்த அத்துணை மக்களுக்கும் சொல்வதாக நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியில் முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி என்று 3 பகுதிகளை நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த முதல் 2 பகுதிகளின் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது 3ஆவது பகுதி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆவது பகுதியில் அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் என்று சொன்னால் அவன் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் 3 கோணங்களில் அதை சிந்திக்கலாம். முதலாவதாக, ஒவ்வொருவருடைய ஜெபமும் 2 அல்லது 3 பேர் கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இரண்டாவதாக, அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் என் பெயரில் ஏறெடுக்கப்படுகின்ற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே சொல்லப்படுகிற ஒரு ஜெபமாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது 2வது சிந்தனை. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது இந்த 2-3 பேர் சேர்ந்து இருப்பதோ அல்லது
தன்னுடைய, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரிலே அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது என்பதை விட மிக முக்கியமானது இந்த மூன்றாவது சிந்தனை, மனம் ஒத்து ஜெபிக்க வேண்டும். 100 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 100 பேரும் 100 வாக்களை ஜெபம் செய்தார்கள் என்று சொன்னால் அதில் வல்லமை என்றும் இருக்காது. 100 பேருமே ஒருமித்த கருத்துக்காக ஒரே மனதோடு ஒரே சிந்தனையோடு ஒரே எண்ணத்தோடு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கான ஆற்றல் என்பது இன்னும் மேன்மையாக இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் பெயரின் பொருட்டு நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்பதுதான் இயேசுவினுடைய போதனையாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களை நீதிமன்றத்துக்கு அழைப்பதாக இருக்கலாம், விமர்சனம் செய்வதாக இருக்கலாம், உங்கள் மீது பழி சுமத்துவதாக இருக்கலாம், உங்களை பற்றி அவமான வார்த்தைகள் பேசுவதாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை சூழலை பற்றி பல்வேறு விதமான தகவல்கள் யார் எந்த மூலமாக பரப்பினாலும் ஜெபத்தின் வல்லமையால் எல்லாவற்றையும் நாம் முறியடிக்க முடியும். ஜெபத்தின் வல்லமையால் நாம் எல்லாவற்றையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக உருவாக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் சொல்லுகிறார். நாம் திருப்பலிக்கு வருகிறோமே, திருப்பலியில் எல்லாம் கவனத்தோடு தான் இருக்கிறோமா? திருப்பலியிலே எவ்வளவு மன்றாட்டுக்களை நாம் சொல்லுகிறோம். குடும்ப மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, பின்பாக நன்றி மன்றாட்டு. இந்த 3 மன்றாட்டும் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் தனி மனித வாழ்வின் அடிப்படையில் அல்ல, அது மனம் ஒத்த ஒரு மன்றாட்டாகவே எப்படியும் இருக்கிறது. குழு மன்றாட்டு என்பது புதிய மொழிபெயர்ப்பில் நாம் சொல்லுகிறோம், பழைய மொழிபெயர்ப்பில் அதை சபை மன்றாட்டு என்று சொல்லுகிறோம். ஆக சபை மன்றாட்டு அல்லது குழும மன்றாட்டு என்றால் என்ன? நாம் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலுமே பூசை கருத்து எழுதுகிறோம், திருப்பலி கருத்துகள் எழுதுகிறோம். ஆனால் இந்த திருப்பலி கருத்துகளுக்கு மட்டும்தான் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக அல்ல. மாறாக அந்த கருத்துக்களோடு இணைந்து கூடியிரு வந்திருக்கிற அத்தனை பேருடைய மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து சபை மன்றாட்டாக, குழும மன்றாட்டாக ஒப்பு கொடுப்பது தான் இந்த திருப்பலி, அன்புக்குரியவர்களே. எனவேதான் திருவழிபாட்டிலே நாம் பார்க்கின்றோம், சபை மன்றாட்டு என்று சொன்னவுடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில நிமிடங்களை அமைதியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமான மக்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நன்றியறிதல்கள் எல்லாவற்றையுமாக ஒப்பு கொடுக்கின்ற வேளை அந்த திருப்பலி என்றால் மன்றாடுவோமாக என்று சொன்னவுடனே ஒரு சிறு மௌனம் அங்கு தேவை என்பதுதான் திருவழிபாட்டினுடைய போதனையாக இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு சொல்ல வர கருத்து என்பது ஆழமாக நமக்கு புரிய வேண்டும். தனி ஜெபம் முக்கியம்தான், குடும்பமாக இருந்து ஜெபிப்பது முக்கியம்தான், ஒரு முழுமையான இறை சமூகமாக இருந்து ஜெபிப்பது முக்கியம்தான். ஆனால் இவை எல்லாவற்றிலுமே மனம் ஒத்திருந்து ஜெபிப்பது தான் மிக மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அக்பர் ஒரு முறை தன்னுடைய படையில் இருக்கிற வீரர்களோடு இணைந்து வேட்டையாடுவதற்காக செல்லுகிறார். அப்படி அவர் செல்லுகிற பொழுது மாலை நேரமாகிறது, தொழுகைக்கான நேரம் வருகிற பொழுது அவர் அந்த காட்டு பகுதியிலே தொழுகையிலே ஈடுபடுகின்றார். அப்பொழுது ஒரு பெண்ணானவள் தன்னுடைய காணாமல் போன கணவனை தேடி அங்கும் இங்குமாக வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்த அக்பர் மற்றும் அங்கிருந்த வீரர்களை எல்லாம் பார்க்காமல் அக்பர் மீது அவர் மோதி விடுகிறார். அவளும் கடந்து சென்று விடுகிறார். அக்பரும் தன்னுடைய தொழுகையை முடித்து விடுகிறார். மீண்டுமாக அவர் போய் கொண்டிருக்கிற பொழுது இந்த பெண்ணானவள் மீண்டுமாக அந்த வழியிலே வருகிற பொழுது அவளை பிடித்து தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி அக்பர் சொல்லுகிறார். எதற்காக என்று அந்த பெண்மணி கேட்கிறார். இல்லை, நான் ஜெபத்தில் இருந்த பொழுது நீ என்னை தொந்தர செய்து விட்டாய், நான் தொழுகையில் இருந்த பொழுது நீ என்னை தொந்தர செய்து விட்டாய் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணானவள் கேட்கிறார், நான் என் கணவனை தேடி அலைந்து கொண்டிருந்தேன், கவனமின்றி என் கவனம் முழுவதையுமாக என் கணவன் எங்கே இருப்பான் என்பதில் தேடுவதில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நீங்களோ ஜெபிக்க போகிறேன், தொழுகை செய்ய போகிறேன் என்று சொல்லி கடவுள் மீது வைக்க வேண்டிய கவனத்தை என் மீது வைத்து விட்டீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறார். உடனே அக்பருக்கு பொறி தட்டியது போல இருந்தது. ஆம், நான் தொழுகையில் இருந்தேன், ஆனால் என் கவனம் முழுவதும் மனம் ஒத்து அந்த தொழுகையில் இல்லாதவாறு அப்பெண் எப்பொழுது வருவார், அவளை தண்டிக்கலாம் என்ற நோக்கத்தில் நான் இருந்து விட்டேனே என்று சொல்லி அவர் மனமருந்தியதாக அவர் வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. நாம் ஜெபிக்க வருகிறோம், உண்மைதான். ஆனால் ஜெபிக்கின்றோமா? நாம் இறைவேண்டல் செய்ய வருகிறோம், ஆனால் முழுமையான மனதோடு, அர்ப்பணத்தோடு, ஈடுபாட்டோடு நான் ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்தில் ஈடுபடுகிறேனா என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மட்டுமே இருக்கிறது.
இன்றைய நாள் எவ்வளவோ ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. மனவழிய ஜெபம் இருக்கிறது, தியான ஜெபம் இருக்கிறது, தனி ஜெபம் இருக்கிறது, குழும ஜெபம் இருக்கிறது, எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கருத்துக்கான ஜெபம் என்று இருக்கிறது, பரிந்து பேசும் ஜெபம் இருக்கிறது, அல்லது பரிந்து சொல்லுகின்ற ஜெபம் இருக்கிறது. இப்படி எல்லா ஜெபங்களும் இருக்கிற பொழுது இவை எல்லாவற்றுக்கும் தேவையானது ஒன்றே ஒன்றுதான், மனம் ஒத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பன்மை ஆண்டவரே சொல்லுகிறார். விவிலியத்தில் நிறைய ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் ஒன்று குறிப்பேடில் 4ஆம் அதிகாரம் 9-10 இறை வார்த்தையில் பார்க்கிறோம். யாபேசு யூதாவினுடைய வழிவரம்பினர் வந்தவர் கடவுளிடத்திலே ஜெபிக்கிறார். எதற்காக? ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்புக்காக அவர் ஜெபிக்கிறார். இரண்டாவதாக பாருங்கள், சாமுவேலுக்கு எழுதிய முதல் நூலில் 1ஆம் அதிகாரம் 10-11 இறை வார்த்தையில் அன்னா ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? குழந்தை வயிற்றுக்காக ஜெபிக்கிறார். 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் சாலமோன் அரசன் ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறார். தானியேல் 6வது பிரிவில் 16வது இறை வார்த்தையும் 9வது பிரிவு 3வது இறை வார்த்தையிலும் சிங்கத்தின் குகையில் இருந்து கொண்டு தானியேல் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் அரசன் சொல்லுகிறார், இடைவிடாமல் நீ வழிபடும் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லி. அதற்கு அடுத்து பார்க்கிறோம் யோனாவினுடைய மன்றாட்டு. யோனா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு இக்கட்டான சூழலில் யோனா என்ன செய்கிறார்? கடவுளிடத்தில் நினிவே மக்களினுடைய அந்த மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிற நிகழ்வை பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற பொழுது தாவீதினுடைய உள்ளார்ந்த ஒரு மன்றாட்டு திருப்பாடல்கள் 51 நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை. அதை தொடர்ந்து மிக முக்கியமான மக்கள் யாவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இறைவேண்டல் ஜெபம் என்னவென்றால் எலியாவினுடைய ஜெபம். அரசர்கள் முதல் நூலில் 18ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நீரே என் கடவுள், எல்லாம் நீரே ஆண்டவரே, நான் எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை குறித்து சிந்திக்க வேண்டும், மக்களுக்கு என்ன போதிக்க வேண்டும், மக்களுடைய மனமாற்றத்திற்கான அடையாளம் என்ன என்று எலியா இறைவாக்கினர் கடவுளிடத்தில் ஜெபித்து எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தவராக விவிலியத்தில் பார்க்கிறோம். அதற்கடுத்தது எசேக்கியாவினுடைய மன்றாட்டு அமைகிறது. 2 அரசர்கள் நூலில் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை எசேக்கியா மன்னனுடைய அந்த முழுமையான இறை உடனிருப்பினுடைய தன்மை அங்கே ஜெபத்திலே வல்லமையாக வெளிப்படுகிறது. கடைசியாக இயேசுவின் இறைவேண்டல், இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் ஒவ்வொரு நேர ஜெபத்திலும் நாம் சொல்லுகிற விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுவே தூயதென போற்ற பெறுக என்ற ஜெபம் உண்மையிலே ஜெபங்களில் எல்லாம் உயர்ந்த ஜெபமாக பார்க்கப்படுகிற இந்த திருப்பலியிலே நாம் சொல்லுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த அளவு ஜெபத்தினுடைய ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜெபங்கள் எல்லாம் மனம் ஒத்திருந்தால் அது எப்படி அமைய வேண்டும்? சொல்லலாம், நிறைய ஜெபம் சொல்லலாம். ஸ்பான்டேனியஸாக சொல்லுவாங்கள, தொடர்ச்சியாக எந்த தங்கு தடை இல்லாமல் உடனே யதார்த்தமாக செய்யக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த உலகில் இருக்கிற ஒட்டுமொத்தமான ஜெபத்தையும் 3 விதமான பார்வைக்குள் நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் மனம் ஒத்துறுத்தல் என்று சொல்லுகிறாரே, அது என்ன தெரியுமா? 3 பார்வைதான். என் ஜெபம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது அது மனம் ஒத்ததாக இருக்கிறது. இரண்டாவதாக, என் ஜெபம் எளிமையாக இருக்கிற பொழுது அது மனம் ஒத்ததாக இருக்கிறது. மூன்றாவது, என் ஜெபம் உண்மையாக இருக்கிற பொழுது அது மனம் ஒத்ததாக இருக்கிறது. எங்கே தாழ்ச்சியும் எங்கே எளிமையும் எங்கே உண்மையும் இருக்கிறதோ அந்த ஜெபங்கள் எல்லாம் கடவுளால் கேட்கப்படுகிற ஜெபங்களாகவே என்றும் இருக்கிறது. எனவே சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களை. நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் எண்ணற்ற ஜெபங்களை நாம் படிக்கிறோம். மறைக்கல்வி வகுப்புக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக புதுநன்மை உறுதி புஸ்தகம் எடுக்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல், மங்கள வார்த்தை மன்றாட்டு, 6 லட்சணங்கள், 10 கட்டளைகள், திருச்சபை கட்டளைகள், விசுவாச பிரமாணம் அதாவது நம்பிக்கை அறிக்கை, மனதுயர் மன்றாட்டு என்று எல்லா ஜெபங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் 5இல் வளையாதது 50இல் வளையாது. இன்று பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபம் தெரியல. எங்க சொல்லு, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் சொல்லு அப்படின்னா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அப்படின்னு ஆரம்பிச்சிருதுங்க. தெரியல எந்த ஜெபத்தை எதோட சேர்த்து சொல்றேன்னு தெரியல. ஏனென்றால் வீடுகளில் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் இன்று நம்மிடத்தில் இல்லை. குடும்பமாக சேர்ந்து சினிமா பார்ப்பதற்கு போகிறோம்,
குடும்பமாக சென்று மாலுக்கு செல்லுகின்றோம், குடும்பமாக சேர்ந்து கடற்கரைக்கு செல்லுகிறோம், குடும்பமாக இணைந்து விழாக்களுக்கு செல்லுகின்றோம், குடும்பமாக இணைந்து பல்வேறு கேளிக்கை நகைச்சுவை நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிறோம், குடும்பமாக இணைந்து பல்வேறு பொழுதுபோக்கு சாதனங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடும்பமாக ஜெபிப்பது என்று நம்முடைய வாழ்க்கையில் குறைந்ததோ அன்று குடும்பத்தின் ஆசீர்வாதம் குறைந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் கேட்கலாம், ஜெபிக்கிறனால என்ன ஃபாதர் கிடைக்குது? நானும் தான் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. இல்லை, நாம் நமது ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். செய்வதும் செய்யாமல் இருப்பதும் கடவுளுடைய ஆசீர்வாதம். எது தேவை எது தேவையில்லை என்பதை படைத்தவர் அவர் அறிவார். ஆக படைத்தவருக்கு தெரியும் எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதன் வழியாக கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் உணர்த்துகிறார், நீ இங்கே போ, இதை செய், இப்படியாக நடந்து கொள். எனவே அந்த மாட்சிமை, ஆண்டவருடைய மேகத்தினுடைய ஆசீர்வாதம் வாசற்படியீட்டுக்கு வந்து நிற்கும் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை சிந்திப்போம். தெசலோனிக்கர்கள் எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை பார்க்கிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது செபியுங்கள். அதே போல நாம் பார்க்கிறோம் ரோமியர்கள் எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, தாழ்ச்சியோடும் எளிமையாகவும் உண்மையோடும் நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் அது என்னால் முடியாது. மனம் ஒத்து நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு ஒருவர் தேவை, அவர் பெயர்தான் தூய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற மூவோரு இறைவனுடைய 3வது ஆள். அதைத்தான் 8:26 இப்படி சொல்லுகிறது, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சிந்திக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என்னிடம் வா, மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் சிந்திக்கிற பொழுது எவ்வளவு அருமையான ஜெபங்கள் எல்லாம் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தனை ஜெபங்களும் மனம் ஒத்திருக்கின்ற ஒரு ஜெபங்களாகவே இருக்கிறது. நீங்கள் வேணால் விவிலியத்தில் புரட்டி பாருங்கள். கடவுள் அழைப்பார், வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்ற பின்பே ஜெபிப்பார்கள். உதாரணத்துக்கு அன்னை மரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய அழைத்தல் வாழ்வு, ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய அற்புதமான கடவுளுடைய அந்த ஆசீர்வாதமான நிகழ்வு அங்கே கபிரியேல் வானதூதரால் கொடுக்கப்பட்ட பின்பு மாதா பாடிய பாடலாக சொல்லுகிறோமே, அது உன்னதமான ஜெபம். அன்புக்குரியவர்களை, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது என்பது மாதாவினுடைய மனமுவந்த மன்றாட்டாக இருக்கிறது என்று சொன்னால் நாமும் இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கையிலே கடவுள் எண்ணற்ற நன்மைகள் செய்திருக்கிறார், எண்ணற்ற காரியங்களில் உதவி இருக்கிறார். எத்தனையோ சூழல்களில், எத்தனையோ வேதனைகளில் என்னோடு இருந்து எனக்காக அவர் போராடி இருக்கின்றார். விடுதலை பயண புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்வது போல, என் சார்பாய் அவர் உனக்காக போரிடுவார். யார்? கடவுள் எனக்காக இது நாள் வரை போரிட்டிருக்கிறார், இனியும் அவர் என்ன செய்வார்? எனக்காக துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் கற்றுக் கொடுக்கிறார். மனம் ஒத்திருந்து ஜெபியுங்கள், என் பொருட்டு ஜெபியுங்கள், 2-3 பேர் கூடி ஜெபியுங்கள், அப்பொழுது அதன் வல்லமையும் அதன் ஆசீர்வாதமும் அதன் அருளும் அதனுடைய அதிசயமும் அற்புதமும் என்றும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேன்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருப்பலியின் வழியாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, நீர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பங்களை ஆசீர்வதியும், நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உமது கை, உமது கரம் என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் வழி நடத்தட்டும். ஆமீன். உம்மிடம் தருகின்றேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடனே சரள உம்மை வேண்டுகின்றோ. இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாகுமாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகும் ஈடேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றுணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் அது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னேன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இரு கரம் விரித்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்று பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரும். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது வல்லமையின் ஒளியில் உறுதிப்படுத்தி எந்நாளும் வழி நடத்தி காப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பில் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலூர் பவி அருள் நீரை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி
ஆராதனையும் புகழும் பூஜையும் ஆட்சியும் உண்டாத கடவுது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.